ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சும்மா இருக்கிறோம். திரும்பவும் இன்னொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிறது இறால் புட்டு. இந்த புட்டு இறாலில் செஞ்சு அதே நேரத்தில் ஒரு இறால் குழம்பு ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாமல் இருக்கிற நியூ கமர்ஸ் அவங்களுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். இந்த இறால் புட்டு செய்யறதுக்கு முதல்ல நாங்க இறாலை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதோட தலை, அந்த இறால்ற தலைய நான் கிளீன் பண்ணி அதுக்குள்ள ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள், அதோட கூட அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கூட கொஞ்சமா மிளகாத்தூள், இது இவ்வளவும் இந்த 3 இன்கிரீடியன்ஸும் போட்டு அந்த தலைய நல்ல வடிவா மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஒரு சட்டியில எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு அதுக்குள்ள நாங்க இங்க மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரான், இந்த இறாலுடைய தலைகள் இதை இதுக்குள்ள போட வேணும். அப்படியே போட்டு நல்லா இதை பொரிச்சு எடுக்க வேணும். ஃபுல்லா இதை ஃப்ரை பண்ண வேணும். இப்ப இந்த இறாலோட தலை நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு பாருங்க. இந்த நேரத்துல இதை இறக்கி கொள்ளுவோம். இறக்கி போட்டு இந்த இறால் தலை பொரிச்ச அதே எண்ணெய்க்குள்ள நாங்க சின்னனா சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒனியன் இத போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போறோம். இதுக்குள்ள அப்படியே சின்னனா சாப் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒனியன் பீசஸ் இத போட்டுட்டு இந்த ஒனியன் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வர நேரத்துல இதுக்குள்ள கோகனட், தேங்காய் பூ, அதோட கூட கொஞ்சமா கறி லீஃப், கருவேப்பமில்லை, இது ரெண்டையும் போட்டு நாங்க ஃப்ரை பண்ண வேணும். இந்த ஒனியன் கொஞ்சம் இது ஃப்ரை ஆகி கொண்டு வரட்டும். இப்ப இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி கொண்டு வர நேரத்துக்குள்ள அதுக்குள்ள கருவேப்பமில்லை, கறி லீஃபையும் போட்டு அந்த கறி லீஃபையும் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு அதோட கூட புட்டுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, அந்த தேங்காய் பூவையும் இதுக்குள்ள அப்படியே போடுறோம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ண வேணும். அப்படியே இந்த தேங்காய் பூ, இந்த வெங்காயம், இந்த கருவேப்பமில்லை எல்லாத்தோடையும் சேர்ந்து அப்படியே இந்த இறால் பொரிச்ச எண்ணெய்க்குள்ள அப்படியே ஃப்ரை ஆகி கொண்டு வர வேணும். ஆக கூட ப்ரௌன் கலருக்கு எல்லாம் இதை ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலருக்கு நீங்க ஃப்ரை பண்ணிட்டா கொஞ்சம் கசக்க பார்க்கும். ஒரு அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணா காணும். இப்ப ஃபுல்லா இது வதங்கி கொண்டு வர நேரத்துல இதுக்குள்ள ஒரு பிஞ்ச் ஆஃப் தனி மிளகாத்தூளும் சேர்த்து விடுங்க. ஸ்பைசி கொஞ்சம் நல்லா இருக்கும். உரைப்பு விருப்பமான நீங்க கொஞ்சம் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, ஆனா ஒரு பிஞ்ச் போடுறதா இதுக்கு டேஸ்டா இருக்கும். இல்லையா ஆங்கிலம் உரைக்க பாத்திரம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இந்த தேங்காய் பூ, ஒனியன், இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், உப்பும் போட்டுக்கொள்றேன். ஏன்னா நாங்க இனி புட்டுக்கெல்லாம் உப்பு போடுவோம். அதனால இது ஏற்ற அளவுக்கு ஒரு கொஞ்சமா உப்பு தூக்கிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாருக்குள்ள நீங்க பொரிச்சு வச்சிருக்கிற இந்த இறாலோட தலைகள், இந்த இறாலோட தலைகளை போட்டு ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை ஃபுல்லா அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த தேங்காய் பூ, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு அதே நேரத்துல நாங்க இங்க அரைச்சு வச்சிருக்கிற இந்த இறாலோட தலை அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இதையும் இதுக்குள்ள அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றோம். அப்படியே ஃபுல்லா இந்த இறாலோட தலை அரைச்ச இந்த பேஸ்ட் இதையும் ஃபுல்லா அதுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்க புட்டு குழைச்சி எடுப்போம். புட்டுக்கு நான் எடுத்திருக்கிறது வறுத்த வெள்ளை அரிசிமா 2 கப் எடுத்திருக்கிறேன். இந்த வறுத்த வெள்ளை அரிசிமாக்கு நாங்க நகைச்சூடான தண்ணி 1 கப், 2 கப்புக்கு ஆக குறைஞ்சது 1 கப் தண்ணி ஊத்த வேண்டி வரும். அதை இந்த கரண்டியால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குழைச்சி ஒரு உதிரியா எடுக்க வேணும். அதே நேரத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கொள்ள வேணும். எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இல்ல நீங்க தண்ணிக்குள்ளேயே போட்டு உப்பை கரைச்சி எடுக்கிறதுனாலும் பரவாயில்ல. இத கொஞ்சம் கொஞ்சமா இப்படி
மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தண்ணி வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி அப்படியே ஃபுல்லா இந்த புட்டை குழைச்சு எடுக்கலாம். இதுக்குள்ள நாங்க அரைச்சு வச்சிருக்கிற இறால், தேங்காய் பூ எல்லாம் போட்டு இந்த கலவையை இந்த புட்டுக்குள்ள போட்டு நாங்க மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த புட்டை வந்து நல்லா இந்த நகைச்சூடான இந்த தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸுக்கு இதை நாங்க மூடி வைக்க வேணும். மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இதை எடுத்து மிக்ஸ் பண்ண வேணும். இப்ப மாவையும் தண்ணியையும் சேர்த்து குழைச்சு எடுத்துக்கொள்றேன். முதல்ல இது நல்ல டேஸ்டான ஒரு புட்டு. இது நிறைய விதவிதமான புட்டுகள் இருக்கு, அதுல இது ஒரு நல்ல டேஸ்டான புட்டு. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு காட்ட வேணும்ன்றதுக்காக இந்த புட்டு நான் செய்யறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரிக்கு இப்படி இந்த பிடிக்கக்கூடிய மாதிரி வந்ததுன்னா அது சரியான பதம். இதோட வந்து இதை கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு இதை அப்படியே மூடி வச்சுக்கொள்ளுவோம். ஒரு பிளேட் வச்சு இதை மூடி கொள்ள வேணும். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இந்த மாவை திறந்து பாக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா அப்படி உதுத்தி விட்டுட்டு நாங்க அரைச்சி வச்சிருக்கிற, அதாவது தேங்காய்ப்பு, வெங்காயம், அதோட கூட இந்த இறாலோட தலை இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சர், இதை வந்து இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே ஃபுல்லா மிக்ஸ் பண்ண வேணும். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இதை அதுக்குள்ள போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். இதைத்தான் நாங்க இப்ப புட்டா அவிக்க போறோம். சரிங்களா, இதுக்குள்ள அப்படியே தேங்காய்ப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுது. இதனால டேஸ்டான ஒரு புட்டு. இது கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லா மிக்ஸ் பண்றோம். இப்ப எங்கட புட்டு வந்து ரெடியா இருக்குது. பாத்தீங்களா, நான் இந்த கோகோனட் வந்து செப்பரேஷனுக்கு போட்டதுனால அது நடுவுக்குள்ளேயும் அந்த கோகோனட் இருக்குது. இப்ப இந்த இறால் புட்டுக்கு காம்பினேஷனா இறால் குழம்பு ஒன்று வைக்க போறேன். அதுக்கு கொஞ்சம் சட்டியில எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லபடியா சூடானதுக்கு பிறகு அதுக்குள்ள கொஞ்சமா கடுகு, இந்த கடுகு படிச்சு வர நேரத்துல அதுக்குள்ள கொஞ்சமா சின்ன சீரகம், கிமின், அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம், வெனல், அதுக்கு பிறகு சின்னனா சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒனியன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வர நேரத்துக்கு அதுக்குள்ள கருவேப்பிலை, கறி லீஃப், அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பருவம் வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ண வேணும். அதுக்குள்ள சின்னனா சாப் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கிரீன் சில்லிஸையும் போட்டு எல்லாம் பொரியிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ண வேணும். இந்த இறால் புட்டுக்கு காம்பினேஷனா இறால் குழம்பு வைக்கிற நேரத்துல நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரையா இல்லாம கொஞ்சம் தண்ணியா அந்த இறாலை எடுத்தீங்கன்னா இந்த புட்டுக்கு தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அப்படியே பொரிய வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெளியில் நல்லா மழை பெஞ்சு கொண்டிருக்கு. இந்த மழைக்கு இந்த இறால் புட்டும் இறால் குழம்பும் நல்ல ஒரு குட் காம்பினேஷனாக இருக்கும். முதல்ல இதை குக் பண்ணி முடிப்போம். இப்போ நல்லா இந்த வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு வர நேரத்தில் அதுக்குள்ள ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சரும் கார்லிக்கும் அரைச்சிருக்கிற பேஸ்ட் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள், அதோட கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசியா சில்லி பவுடர். நான் ஒரு 2-2.5 கரண்டி போடுறேன். பிறகு பார்த்துட்டு போடலாம் எவ்வளவு உண்டு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. ஏற்கனவே வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ண வேணும். இப்ப கொஞ்சமா இதுக்குள்ள உப்பு சேர்த்துக்கொள்றேன். கூட போட்டுறாதீங்க, ஒரு அளவுக்கு போடுங்க. பிறகு பார்த்து போட்டு போடலாம். அதுக்கு பிறகு நாங்க கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற இறால்,
இந்த இறாலை இதுக்குள்ள ஆட் பண்ணி விட வேணும். நான் இந்த இறாலை வால் பக்கத்தை எடுக்காம கோதோடு தான் போட்டிருக்கிறேன். நீங்க வேணுமெண்டா வாலையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லா கிளீன் பண்ணி போடலாம். நான் வால் பக்கம் எடுக்காம போட்டிருக்கிறேன். இப்ப இந்த சோஸுக்குள்ள இந்த முழு இறாலும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே பிரட்டி விடுவேன். இப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் ஒரு 2 பெரிய டொமேட்டோவை நல்லா ஜூஸா அப்படியே அடிச்சு போட்டு அதுக்குள்ள போடுவேன். அதையும் சேர்த்து அப்படியே ஃபுல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்ப எங்கட இந்த இறால் குழம்பு பாப்பம் ஒரு தடவை எப்படி இருக்குண்டு சரிங்களா. அப்படியே ஃபுல்லா அது குக் ஆயிட்டுது. இந்த நேரத்துல நான் கரைச்சி வச்சிருக்கிற புளி, திக்கா கரைச்சி வச்சிருக்கிற புளி, அதே நேரத்துல கொஞ்சமா கொத்தமல்லி தழை, இது 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். எங்களுடைய இந்த இறால் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டுது. இனி நான் உங்களுக்கு இதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாப்பேன். நான் இப்ப இந்த புட்டு இந்த இறால் குழம்பு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு பாருங்க. இங்க இந்த இறால் குழம்பு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. அதை ஊத்தி சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும். அதோட நான் சில பழங்கள் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த நார்மலா இந்த புட்டை வந்து நாங்க சாப்பிட்ற நேரத்துல இந்த முக்கனிகள்னு சொல்லுவோம். அதாவது மாப்பலா வாழை, இந்த 3 கனிகளும் சேர்ந்து இந்த புட்டோட சாப்பிட்ற நேரத்துல தான் அந்த புட்டோட அந்த குட் காம்பினேஷன் அது நிறைவடையும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு வாழைப்பழமும் மாம்பழமும் கிடைச்சது, பலாப்பழம் கிடைக்கல. அதனால பைனாப்பிள் வச்சிருக்கிறோம். இதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். இப்ப பாப்போம் எப்படி இருக்குது அது. இந்த குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இந்த டொமேட்டோவை நான் வந்து அரைச்சிட்டு போட்டதுனால அது நல்லா திக்கா ஆகிருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் இந்த சோஸும் விட்டு இந்த புட்டை வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். வெரி நைஸ். அந்த புட்டுல கூட அந்த இறாலோட அந்த மனம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த இறால் குழம்பு நல்ல ஸ்பைசி, அளவான உரைப்பு எல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரிஞ்சவங்களுக்கும் எங்களுடைய அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, goodbye.